ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் திருவிழான்னு போர்டில் போட்டிருந்துச்சு. நாளைக்கு வரைக்கும் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. சரி நாளைக்கு போகலான்னு நான் குளித்து ரெடி ஆகிட்டு வந்தால் திருவிழாவே முடிஞ்சு கோயிலே மூடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 3 நாளைக்கு கோயில் திறக்க மாட்டாங்களாம்மா. வந்து பார்த்துட்டு ரொம்ப பேஜாராகிடுச்சு, ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்னம்மா உன் தரிசனம் எனக்கு கிடைக்கலையேன்னு. வெளியில் வந்து பார்த்தா இந்த மாதிரி மேளத்தாள சவுண்டோட வாத்தியத்தோட ஒரே மியூசிக்கோடு வந்துட்டுருக்கு. நம்ம பெருமாள் எகுத்தாப்பில் வராரு. உனக்கு அந்த கோயிலில் தரிசனம் கிடைக்கலன்னா என்னம்மா, நான் இருக்கேன் உனக்கு துணையான்ற மாதிரி ஒரு மாதிரி நம்பிக்கை வந்துச்சு. நான் பார்க்க வந்தால் கோயில் மூடி இருக்குன்னா எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ சடனாக அவர் வந்து எனக்கு தரிசனம் கொடுக்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நிம்மதியாயிட்டேன். மூடி இருந்த கோயிலேருந்து வெளில வந்து பார்க்கும்போது பெருமாளை பார்த்து ஃபுல் சந்தோஷமாகி நல்லா நான் வேணும்னு நினச்சதெல்லாம் பெருமாள்கிட்டே வேண்டிக்கிட்டு, பெருமாள் எங்கே போகிறாரோ பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டு போனேன். கோயிலுக்குள்ளே போனார். உள்ளே போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு நல்லா சாமி கும்பிட்டு நல்ல மன நிறைவாக இருந்துச்சு சாமியை பார்க்கவே. நல்லா சாமி கும்பிட்டு கடவுளோட அழகை பார்க்குறதுக்கே 1000 கண்ணு பத்தாது, அந்த அளவுக்கு அழகாக இருந்தார். நல்லா சாமி கும்பிட்டு வெளில வந்தால் நம்ம ஆஞ்சநேய சுவாமி இருந்தார். அப்படியே அங்கேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.